Long before dawn, Jesus got up and went to a lonely place and prayed. மார்க் 1:35. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்று இறைவனிடம் வேண்டினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, prayer should be the key of your life in the morning, the lock of your life in the evening. மகாத்மா காந்தி. ஜெபம் நமது வாழ்வில் காலையில் வாழ்வின் சாவியாகவும் மாலையில் வாழ்வின் பூட்டாகவும் இருக்க வேண்டும். More things are wrought by prayer than this world dreams of என்ற கவிதை வார்த்தைகளை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஜெபத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதும், இந்த ஜெபத்தின் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பிறருக்கும் பகிர வேண்டும். இதைத்தான் என்று ராயப்பரின் மாமியார் காய்ச்சலாய் கிடந்தவரை இயேசு கரம் பிடித்து தூக்கி குணப்படுத்திய பிறகு அவர்களுக்கு பணிபுரிந்தார் என்று பார்க்கிறோம். We need to believe that we have been saved to serve. பணிபுரிவதற்காக மீட்கப்பட்டோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஒரு கல்லூரியில் படிக்கின்ற மாணவி மிக மிக ஆச்சரிய விதமாக ஒரு பெரிய விபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார். ஒரு நொடியிலே அவர் காப்பாற்றப்பட்டார். நிச்சயமாக இறைவனுடைய தனிப்பெரும் கருணை என்பதை உணர்ந்தார். இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த விபத்தில் சிக்கியிருந்தால் சின்னாபின்னமாக இறந்திருக்க வேண்டும். காப்பாற்றப்பட்ட பிறகு அவருடைய மனநிலையில் ஒரு மாறுதல். நான் காப்பாற்றப்பட்டேன், எனக்கு ஒரு புதிய வாழ்வை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வு நான் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்ததை போன்று அல்லாமல் மாற்று விதமாக இதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைய வேண்டும் என்று பிற நலனிலே அவர் செயல்பட்டார். இன்னொரு பெரிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வீட்டில் 10-12 பிள்ளைகள். அவர் ஒரு பாஸ்டராக பணிபுரிந்தவர், அந்த வீட்டு தலைவர். ஏதோ ஒரு காரணத்தினால் அவருடைய வீடு பற்றி எரிகிறது. எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றிவிட்டோம் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு டிக்கெட் குறைகிறது. ஐயோ, கடைக்குட்டியை காணோமே என்று பரிதவிக்கும் பொழுது மாடியிலே ஜன்னலில் இருந்து அவன் கை அசைத்துக் கொண்டிருக்கிறான், தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று. யாரும் வீட்டிற்குள் நுழைய முடியாதவாறு தீ எரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவராக மனிதர்கள் மனித ஏணியாக ஒருவர் மேல் ஒருவர் ஏறிக்கொள்ள, இறுதியில் இருப்பவர் அந்த கண்ணாடியை உடைத்து அந்த சிறு பையனை காப்பாற்றினார்கள். காப்பாற்றப்பட்ட பையன் மெத்தடிஸ்ட் சர்ச் என்ற ஒரு சபையை நிறுவிய ஒரு மிகப்பெரிய பாஸ்டராக அவர் விளங்கினார். சேவ்டு டு சர்வ் என்பது எவ்வளவு உண்மை! திருப்பலியின் முடிவிலே ஒரு நகைச்சுவை கதையும் ஒன்று கூறுவேன். இப்பொழுது நற்கருணை பிரசன்னத்திலே ஜெப வேளையிலே அந்த பராக்குக்கு இடம் கொடுக்காமல் சிந்தனைக்கு
உரிய வகையிலே பணிபுரிவதற்காக மீட்கப்பட்டோம் என்பதை நாம் நம்ப வேண்டும். God's healing power restores us not only to health but to active service and care for others. இறைவனின் குணமளிக்கும் ஆற்றல் நமக்கு நலம் தருவதோடு மட்டுமல்ல, பிறரை கரிசனத்துடன் பேணுவதற்கும் ஆகும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அர்த்தமாக அமைய வேண்டும். நமக்கு இறைவன் ஆசிரை கொடுத்திருக்கிறார் என்றால், நலத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், நன்றி கூறி அதை பிறருக்கும் பகிர்கின்ற வகையில் நம்முடைய வாழ்வு அமைய செபிப்போம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, teach us by your example always to be attentive and docile to your guidance of us by your Holy Spirit. ஆண்டவராகிய இயேசுவே, உமது பரிசுத்த ஆவியின் துணையாலும் உமது உதாரணமான வாழ்வாலும் உமது வழி நடத்துதலை கவனமுடனும் பொறுப்புடனும் இருக்க உதவியருளும்.